ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த்ரெட் ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல அமெரிக்காவில் மியூசியத்துக்கு வேலை பார்க்குற சயின்டிஸ்ட் ஒருத்தன் மியூசியத்தில் வைக்கிறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பகாமாஸ் தீவுக்கு போறான். அங்க வாழ்ந்துட்டு இருக்கிற பழங்குடியினர் ஏதோ ஒரு சிலையை வழிபடுறதை பார்த்து இது மியூசியத்தில் வச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து கப்பல் அமெரிக்காவுக்கு அனுப்பி விட்டுருதான். ஆனா அவனுக்கு தெரியாது அது மனித மூளையை உறிஞ்சு திங்கிற குட்டி சாத்தானோட சலன்னு. 2000 வருஷமா தூங்கிட்டு இருந்த சாத்தானை தெரியாதனமா எழுப்பி விட்டுறாங்க. இப்போ அதை பார்த்த பயத்துல உலகமே உறைஞ்சு போய் நிற்கு. அப்படி ஒரு படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேர் தி ரெலிக். படத்தோட முதல் சீன்லேயே பகாமாஸ் தீவுல உள்ள அந்த ஆதிவாசிகளை கட்டுறாங்க. ஏதோ ஒரு சலையை நடுவில் வச்சு தீய குளத்தி அதை சுற்றி ஆடிக்கிட்டு இருக்காங்க. அது ஒருத்தன் சுற்றி முத்தி போட்டு எடுத்துட்டு இருக்கான். இவன் பேர் ஜானி வின்ஸ்டன். அப்போ அங்கே ஆடிக்கிட்டு இருந்த ஆதிவாசிகள் ஒரு இலை ஒன்றை எடுத்து அங்கே கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போட்டு கசாயம் காய்ச்சுறாங்க. அந்த இலையில சவப்பா என்னென்னமோ ஒட்டிக்கிட்டே இருக்கு. காய்ச்சினா அந்த கசாயத்தை ஒரு சிரட்டையில் ஊற்றி அதை நம்ம சயின்டிஸ்ட் ஜானி வின்ஸ்டனுக்கு குடிக்க கொடுக்குறாங்க. அதை அவன் குடிச்ச அடுத்த 10 செகண்ட் அவன் உடம்பு அவன் கண்ட்ரோல்லே இல்லை. அப்படியே அவன் உறைஞ்சு போய் உடந்திருக்க. அப்போ எத்தாப்புல பயங்கரமாக வேஷம் போட்டிருந்த ஒரு ஆதிவாசி இவன் முன்னாடி ஊர்ந்து வரான். அதை பார்த்து அந்த ஜானித்தினால பயந்து சாவுறான். அதை பார்த்து சுற்றி இருக்கிற பழங்குடியினர்கள் எல்லாம் சிரிக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணி அந்த ஊரில் உள்ள ஹார்பர் காமிக்காங்க. சாண்டாஸ் மாரலஸ் அப்படிங்கிற ஒரு கப்பல். இது ஒரு சரக்கு கப்பல். அங்கே காரில் வேர்க்க இறங்குறான் நம்ம சயின்டிஸ்ட் ஜானி. யாரில் நீ அப்படிங்கிறது கேட்டால் நான் தான் சயின்டிஸ்ட் ஜானி. சிக்காகோவில் இருக்கிற நேஷனல் ஹிஸ்ட்ரி மியூசியத்துக்காக கிரேட்டைகள் அனுப்ப 2 கிரேட்டைங்க அனுப்பி வச்சிருந்தேன். அதை கப்பலில் ஏற்றிட்டீங்களா அப்படின்னு கேட்க இங்கே என்னென்ன பெட்டி வந்துச்சோ எல்லாத்தையும் கப்பலில் ஏற்றியாச்சு தம்பி. இப்போ எதையும் இறக்க முடியாது. ஏற்கனவே என் கப்பல் 4 மணி நேரம் லேட்டு. இதுக்கு மேலே 1 நிமிஷம் லேட் ஆனாலும் ஹார்பரில் எனக்கு பயணம் போட்டுருவாங்கன்னு. இதை பார்த்த ஜானி என்ன பண்றதுன்னு தெரியாம கப்பலுக்குள்ள ஏத்திட்டு இருந்த பெட்டிகளுக்கு நடுவில் போய் ஒழிஞ்சுக்கிறான். இவனையும் சேர்த்து தெரியாம கப்பல்ல ஏத்திடுறாங்க. கப்பல் ஃபோர்ட்ல இருந்து கிளம்பிடுது. இவன் சரக்குகளை வச்சிருக்கிற இடத்துல போய் டார்ச் அடிச்சு இவன் அனுப்பின கிரேட் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கான். சுத்தி முத்தி தேடி பார்க்கான். அவன் பெட்டியை காணவே காணோம். பார்த்தா அவன் அனுப்பிவிட்ட பெட்டி கப்பல்ல ஏறல, அங்க ஹார்பர்லேயே கிடக்கு. 6 வாரம் கழிச்சு சிக்காகோ நகரத்தை காமிக்காங்க. அங்க உள்ள போர்ட்ல முற்றுகையிடப்பட்ட கப்பல் ஒன்று கரை ஒதுங்குது. அதை சுத்தி ஒரே போலீஸா இருக்கு. அது என்ன கப்பல்னு பார்த்தா மஹாமாஸ்ல இருந்து கிளம்பிச்ச சாண்டடாஸ் மொரலேஸ் அதே கப்பல் தான். அப்போ அங்கே வந்த டிடெக்டிவ் போலீஸ் கான்ஸ்டபிள்கிட்ட என்ன விஷயம்னு கேட்க ஆள் யாருமே இல்லாத கப்பல் இங்கே கரங்கி இருக்கு சார். உள்ளே போய் பார்த்தா உங்களுக்கே என்ன விஷயம் தெரியும் அப்படிங்க. என்னடா பில்டப்பை கொடுக்கியே அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே ஏறி போய் பார்க்காரு. பார்த்தா கப்பல் அங்கங்கே ரத்தக்கரையா இருக்கு. ஆனால் கப்பலில் ஒரு ஆள் கூட இல்லை. ஏன் டிப்பாடி கூட எதுவும் கிடைக்கல. இந்த கப்பலில் ஏற்றின சரக்கப்பட்டிகள் என்னென்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்களே, அந்த லிஸ்ட் கப்பலில் இருந்து கிடைச்சதா அப்படின்னு கேட்டால் அதை தான் தேடிட்டு இருக்காங்களாம். ஆனால் அங்கே உள்ள எஸ்ஐ என்ன சொல்கிறான்னா இந்த கப்பல் கண்டிப்பாக ஏதோ போதைப் பொருளை கடத்தி வந்திருக்கணும். போதைப் பொருள் கூட்டம் நடுக்கடலை வச்சு இந்த கப்பலை முற்றுகையிட்டு இதில் உள்ள எல்லாரையும் கொண்டு போதைப் பொருளையும் தூக்கிட்டு போயிருப்பாங்க. அதனால தான் ஆள் இல்லாமல் இது கரை ஒதுங்கி இருக்கும் சார் அப்படிங்க. எஸ்ஐ இப்படி சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கப்போ திடீர்னு இருட்டில் இருந்து ஒரு பூனை இவன் மேலே பாயுது. இவன் பயந்து போயிடான். உடனே டிடெக்டிவ் என்னடாச்சு அப்படின்னு கேட்டால் ஒரு பூனை அப்படிங்க. கருப்பு பூனையா அப்படின்னு கேட்காரு. இல்லை ஏன் அப்படின்னு கேட்டால் கருப்பனா அது பேட்லக் அப்படிங்காரு. இந்த டிடெக்டிவ் இந்த மாதிரி மூல நம்பிக்கைகளில் கொஞ்சம் மூழ்கி போனவர். அப்படியே இவங்க பேசிட்டே நடந்து வந்துகிட்டே இருக்கப்போ ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்க எங்கேருந்தியா இது வருது அப்படின்னு முத்தி பார்க்குறப்ப அவங்க காலுக்கு கீழே ஒரு ரகசிய டோர் ஒன்று இருக்கு. அந்த கதவை திறந்து பார்த்தவங்க அலறி போயிடுறாங்க. பார்த்தா தலை துண்டிக்கப்பட்ட மனித பிணங்களா உள்ள மிதந்துகிட்டே இருக்கு. அதே நேரத்தில் ஊரோட இன்னொரு பக்கத்தில் இருக்கிற அந்த நேஷனல் ஹிஸ்ட்ரி மியூசியத்தை காமிக்கிறாங்க. அங்கே ஒரு லேடி ஒருத்தங்க சைக்கிள் வந்து இறங்குறாங்க. இவங்க பேர் டாக்டர் கிரீன். இவங்களும் இந்த மியூசியத்தில் வேலை பார்க்குற சயின்டிஸ்ட். அந்த மியூசியத்துக்கு அன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல இருந்து சில்ட்ரன்ஸ் எல்லாம் டூர் மாதிரி கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில் உள்ள 2 பயல்களில் மக்கா டீச்சர் கூட சேர்ந்து சுற்றினா எதையும் பார்க்க முடியாது. நம்ம நைஸ் பால கலந்து போய் தனியாக பார்க்கலாமா அப்படின்ட்டு பிளான் போட்டு நைஸாக கலந்து போய் இவங்க 2 பேர் மட்டும் மியூசியத்தில் தனியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தானே நம்ம ஹீரோயின் டாக்டர் கிரீனும் மியூசியத்துக்குள்ளே வராங்க. மியூசியத்தோட செக்யூரிட்டி வாங்க, மேடம் என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டு அப்படின்னு கேட்க ஆமாண்ணே முக்கியமான வேலை ஒன்று இருக்குது அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இவளோட லேபுக்குள்ளே வரா. இவள் லேபில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இவ தான் ஹெட். இவளோட ரூமில் 2 மரப்பெட்டிகள் இருக்குது. இதுதான் அந்த சயின்டிஸ்ட் ஜானி பகாமாஸ்லேருந்து அனுப்பிவிட்ட பெட்டிகள். அப்போ சட்டனுங்க அந்த மியூசியத்தோட டைரக்டர் வீல் சேரில் ஒரு ஆளை வச்சு தள்ளிட்டு வராங்க. இவர் தான் அந்த மியூசியத்தோட ஓனர். ஜானி கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் வரல. இது அவன் கப்பல் அனுப்பி விடதான் சொல்லியிருந்தான். ஆனால் ஏதோ பிரச்சனையில் கப்பல் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால பகமாஸ்ல இருக்கிற அந்த ஏஜென்சி ஃபிளைட் மூலமா நமக்கு இது அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள இருந்து எடுத்த சிலையை நம்ம ஹீரோயின்ட்ட கொடுக்குறாரு. இது என்னதுன்னு கேட்க இது பேர் கொத்தோகா. பகமாஸ்ல உள்ள ஒரு ஆதிவாசிகள் வணங்குற கடவுள் அப்படிங்கிறாரு. அதுவும் அழிஞ்சு போன பழங்குடியினர்னு கருதப்படுற ஆதிவாசிகளோட சிலை. அந்த ஆதிவாசிகள் பழைய காலத்துல அவங்களோட எதிரிகளை அழிக்கிறதுக்காக சாத்தான் கூட டீல் போட்டிருக்காங்க. அதனால சாத்தான் கொத்தோகா அப்படிங்கிற இந்த ஜந்துக்கு உயிர் கொடுத்ததாகவும் இந்த ஜந்து அந்த ஆதிவாசிகளோட எதிரிகள் மட்டும் இல்லாம அவங்களையும் சேர்த்து அழிச்சதாகவும் வரலாறு இருக்கு. ஆனா இதெல்லாம் வெறும் கட்டுக்கதைகள். இதை நம்பி இதை நம்ம மியூசியத்தில் வைக்க போறோமா அப்படின்னு ஹீரோயின் கேட்க கட்டுக்கதைகளோ முட்டு கதைகளோ இந்த மாதிரி சிலைகள் நம்ம மியூசியத்தில் இருந்தா நமக்கு அது ரொம்ப நல்ல ஷோவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் லேடி சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த இன்னொரு பெட்டியை திறந்து பார்க்க அதில் ஃபுல்லாக இலைகளா இருக்கு. இதுலேயும் ஏதாவது சிலை இருக்கமான இலையெல்லாம் நவுட்டி பார்க்க எந்த சிலையும் காணும். அந்த இலைகளில் குட்டி குட்டியா சிவப்பா ஏதோ இருக்கிறத கண்காணிக்கா. உடனே அவன் அந்த தாத்தாட்ட சார் இதெல்லாம் என்ன முட்டையா அப்படின்னு கேட்க. ஆனால் அவருக்கு அது முட்டை மாதிரி தெரியல, ஏதோ ஃபங்கஸ் மாதிரி இருக்கு. தேவையில்லாமல் கையை வச்சு சுரங்க வந்துற போது இந்த பெட்டி இலை எல்லாத்தையும் போட்டு எரிச்சு சாம்பலாக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் அந்த சிவப்பா இருக்கிறது என்னதான்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வத்தில் 2 இலையை மட்டும் எடுத்து அவள் பெட்டிக்குள்ள சாம்பிள் மாதிரி வச்சுக்கிட்டு மிச்சதை எல்லாத்தையும் எரிக்கிறதுக்கு அனுப்பி விட்டுறதா.
வேலையாட்களும் அந்த பெட்டியையும் அந்த இலைகளையும் கொண்டு போய் எரிச்சிடுறாங்க. அன்னைக்கு சாயங்காலம் இருட்டில் மியூசியத்தையே மூடிடுறாங்க. ஆனா அந்த தனியா சுத்திட்டு இருந்தாங்களே இந்த 2 பயலுக்கு மட்டும் இன்னும் திரும்பி போன மாதிரி தெரியல. இவனை பொறுமையா ஒவ்வொரு செக்ஷனா சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த மியூசியத்தோட செக்யூரிட்டி அந்த மியூசியத்தை மூடிட்டாங்க. யாராவது மிச்சம் இருக்காங்களான்னு பார்க்கறதுக்காக ரெஸ்ட் ரூமுக்கு வந்து பாக்காரு. அங்க யாருமே இல்லை. ரெஸ்ட் ரூம்ல யாரும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு குஜலாயிருது. நேரா ஒரு டாய்லெட்டுக்குள்ள போய் உடார்ந்து கதவை மூடி அடிக்க ஆரம்பிச்சாரு. அவர் சுருட்டி வச்சிருந்த ஜாயிண்ட்டை ஆஹா கிண்ணு ஏறுதியா, சரக்குன்னா இது சரக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊதிட்டே இருக்கப்போ அந்த பாஸ் ரூம்குள்ள யாரோ வர மாதிரி தெரியுது. அரண்டு போன இவரு யாருப்பா அது உள்ள வந்திருக்குது அப்படின்னு சத்தம் கொடுக்க சட்டுன்னு ஒரு பள்ளி கை மாதிரி வந்து இவர் காலை பிடிச்சி இழுத்து கொண்டு போயிருது. இங்க நம்ம ஹீரோயினோ அந்த இலையில இருந்து அந்த சிவப்பு முட்டையை எடுத்து கெமிக்கல்ல போட்டு அதை அனலைஸ் பண்றதுக்காக மிஷின்குள்ள வைக்கா. அப்போ அவள் லேப்ல வேலை பார்த்துட்டு இருந்த அவள் டீம் ஆளுங்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இவன் மட்டும் தனியா உடந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த 2 பயல்களும் மியூசியத்துல தனியா சுத்திட்டு இருந்தாங்களே, இவங்களுக்கு வெளியே போறதுக்கு வழி தெரியல. மக்கா இப்போ என்ன பண்றது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்க அவங்க முன்னாடி ஒரு கதவு தெரியுது. அதை திறந்து பார்த்தா ஏதோ ஒரு மாடி ஒன்று தெரியுது. ஒருவேளை இதுதான் வெளியே போறதுக்கான வழியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த மாடி படியில ஏறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே ரெஜிஸ்டர்ல சைன் போடுறதுக்காக வர செக்யூரிட்டி என்னன்னா ஆளை காணும். அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இந்த 2 பயலுக்கு மட்டும் தனியா அந்த மாடி பள்ளியில போயிட்டே இருக்க திடீர்னு மேலே ஏதோ சத்தம் கேட்கு. என்னென்ன அண்ணாந்து பார்த்தவங்க அலறி போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில மியூசியத்துக்கு வெளியே போதா போலீஸ் வண்டி குவிஞ்சிருக்கு. நம்ம டிடெக்டிவ் கார்ல வேகமா பறந்து வந்து இறங்குறான். கூடவே அந்த எஸ்ஐயும் கூட்டிட்டு வந்திருக்க நேஷனல் மியூசியத்துக்குள்ள எப்படியா குழல் நடந்துச்சு. இங்க வேலை பார்க்குற ஒவ்வொரு எம்ப்ளாயும் நான் இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராரு. நேற்று மியூசியத்துல இருந்து கடைசியா கிளம்பி போன ஆளு அவங்க வந்த உடனே என்கிட்ட வந்து பேச சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ள போய் அங்க இருக்கிற இடத்த பரிசோதனை பண்ண போறாரு. அங்க ரெஸ்ட் ரூம்ல செவில் எல்லாம் ஒரே ரத்த குறையா இருக்கு. செக்யூரிட்டி உடம்பு ஒரு பக்கம் கிடக்க, தலைவேற பக்கம் கிடக்கு. இன்னொரு கார்னர்ல மூளை மட்டும் கிடக்கு. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் அங்க உள்ள நடந்து வந்துடும். அவ பார்த்ததை பார்த்து அரண்டு போய் அலறா. அவங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அனுப்பி விட்டுறாங்க. அப்ப ரெஸ்ட் ரூமோட அந்த பக்கம் போய் பாக்குறதுக்காக படியை தாண்ட போறான். அவனை தள்ளத்த டிடெக்டிவ் படியை தாண்டி போறது அபசகனம். சுத்தி போல அப்படின்னு சொல்லிட்டு அவனை சுத்தி போக வைக்காரு. அப்புறம் அவர் பாரன்சிக் டீம் இருந்தாலும் எப்படி இருந்தாரு. இங்க வேற எதுவும் கால் தரம் கை தரம் எதுவும் கிடைக்கா. எல்லா ரிப்போர்ட்டும் இன்னும் 2 மணத்துல என் டேபிளுக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அங்க கப்பலையும் இதே மாதிரி தான் தலை துண்டிக்கப்பட்டு ஏகப்பட்ட பணங்கள் கிடந்துச்சு. மியூசியத்தில் உள்ள செக்யூரிட்டி கார்டுக்கும் கடல்ல கரை ஒதுங்கின கப்பலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் அப்படின்னு இவர் மைண்டுக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. பிறகு அவர் நம்ம மியூசியத்தோட டைரக்டர் மீட் பண்றாங்க. நம்ம டைரக்டர் அம்மாவோ அவங்க மியூசியத்தில் நாளைக்கு நைட் ஒரு பெரிய எக்ஸிபிஷன் நடக்க போறதுனால அதை நிப்பாட்ட முடியாது, கண்டிப்பா அதை ஓப்பன் பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. ஆனா கொலை நடந்திருக்கிற கோரத்தை பார்த்த டிடெக்டிவோ இந்த இடம் கம்ப்ளீட்டா சேஃப்னு தெரியுது, அதை என்னால் ஓப்பன் பண்றதுக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்றாரு. அப்புறம் அவர் நேரம் நம்ம டாக்டர் கிரீனோட லேபுக்கு வராங்க. உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்ட்டு டாக்டர் கிரீனை தனியாக கூட்டிட்டு போறாரு. இவங்க லேபோட பின்வழியா நடந்து வந்துகிட்டே இருக்க அங்க ஒரு பெரிய டேங்க்ல ஒருத்தன் கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு என்ன சூப்பு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க காண்டாமிருகத்தோட சூப்பு அப்படிங்க. அதை கேட்டு அறந்து போன டிடெக்டிவ் என்னையா காண்டாமி மிருகத்தை சூப் பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்டா, ஜூலை இறந்து போற எந்த மிருகமா இருந்தாலும் அதை கொண்டு வந்து இந்த டேங்க்ல போட்டு காய்ப்பாங்களாம். அதோட தோலி எல்லாம் இலகி அது ஒரு மாதிரி சூப் மாதிரி ஆயிரும். அந்த சூப்பை இவங்க வளர்த்துட்டு இருக்கிற வண்டுகளுக்கு இரையா போடுறாங்க. என்ன வண்டுகளுக்கு போடுறீங்களா அப்படின்னு கேட்கவும் கூட்டிட்டு போய் காட்டுறான். ஒரு பெரிய கண்ணாடி பாக்ஸ்ல ஏகப்பட்ட வண்டுகள் இருக்கு. அதுக்கு இரையா இறந்து போன மிருகங்களோட பாகங்களை போடுறாங்க. ஆனா நேத்து நைட் யாரோ அந்த கண்ணாடி பாக்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க போல. சில வண்டுகள் எஸ்கேப் ஆயிட்டாங்க. சரி இதெல்லாம் சொன்ன இருக்கட்டும், நான் இப்போ என்ன டூர் பக்காவா வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட கேள்வி கேட வந்திருக்கேன். நேத்து நைட் கடைசியா போனது நீங்க வித்தியாசமா எதுவும் பாத்தீங்களா அப்படின்னு கேட்க ஏதோ ஒரு சவுண்டு மட்டும் கேட்டுச்சு. ஆனா அது ஏதாவது சும்மா கீழே விழுந்திருக்கும்னு நான் பாட்டுக்கு போயிட்டேங்க. அப்ப டிடெக்டிவ் சயின்டிஸ்ட் ஜானியை பத்தி கேட்க அவரை பத்தி ஏன் கேட்டீங்க? அவர் ஆபீஸ் நேத்து நைட் யாராவது சூறையாடி இருக்காங்க அப்படின்னு டிடெக்டிவ் கூட்டிட்டு போய் காமிக்கா. உள்ள போய் அதை ஆராய்ஞ்சு பார்த்த டிடெக்டிவ் ஜான் விட்னி எதுவும் போதை இருப்பாரா அப்படின்னு கேட்க அவன் பகாமாஸ்ல இருந்து போதை எல்லாம் அனுப்பல, ஏதோ சிலைகளை தான் அனுப்பிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்ல இது ஜானி பகாமாஸ்ல இருக்கனா அப்படின்னு டிடெக்டிவ் ஷாக் ஆகுறாரு. இவர் உடனே அந்த சிலையை பார்க்கணும்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு ரெஸ்டோரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறா. அவன் அனுப்பி விட்டுருந்த சிலை உடஞ்சனால அதை ரீஸ்டோர் பண்ற வேலையில ஒரு லேடி ஒருத்தங்க உடாந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஏதோட சிலைன்னு அவர் கேட்க இதை அரேஞ்ச் பண்ற வரைக்கும் அவங்களுக்கே என்னன்னு தெரியாது. ஆனா பார்த்தா பல மிருகங்களோட பாகங்கள் ஒன்னா சேர்ந்த ஒரு ஜந்து மாதிரி இருக்கான். அப்ப திடீர்னு அவரோட போனுக்கு ஒரு மெசேஜ் வர, அதை பார்த்து அவர் நான் அவசரமா போனோம், ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு கால் பண்ணுங்கன்னு விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு பறந்து போறாரு. எங்கன்னு பார்த்தா மார்ச் வரைக்கும் இந்த மியூசியத்துல இறந்து போன செக்யூரிட்டின உடம்ப பிரேத பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பரிசோதிச்சு பார்த்ததுல ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் தெரிய வருது. என்னன்னா அவர் மூளையோட சில பாகங்களை காணுமா. அதை கேட்ட டிடெக்டிவே அங்க கடந்த எல்லாத்தையும் பொறுக்கி கொண்டு வந்தாச்சா. மேடம் அப்படின்னு சொல்ல அவங்க லேன்ஸ் வந்துச்சு. கூர்ந்து பார்க்காங்க. பார்த்தா மூளையோட ஹைப்போதலமஸ்ங்கிற ஒரு பகுதியை மட்டும் காணும். மூளையோட இந்த பகுதி தான் பாடி டெம்பரேச்சர், பிரஷர், உடம்புல உள்ள ஏகப்பட்ட ஹார்மோன்களை ரெகுலேட் பண்றது. அது மட்டும் எப்படி காணாம போச்சுன்னு இவங்க குழம்பி போறாங்க. அவரோட போலீஸ் கான்ஸ்டேபிள் ஒருத்தனுக்கு போன போட்டு அந்த சண்டஸ் மொராலஸ் கப்பல்ல கிடைச்ச பிணங்களோட தலையில மூளையோட ஹைப்போதலமஸ் இருக்கான்னு பார்க்க சொல்லி சொல்றான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த இலையில உள்ள சிவப்பு சவப்பு முட்டைகளை கெமிக்கல்ல போட்டு அனலைஸ் பண்றதுக்கு மிஷின்ல போட்டு வச்சிருந்தாலே அதோட ரிசல்ட் வந்துருது. அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா அதுல ஏகப்பட்ட ஹார்மோன்கள் ட்ரேஸ் ஆயிருக்கு. எல்லாமே அனிமல் ஹார்மோன்ஸ். இந்த ரிசல்ட்டை இவ பார்த்துக்கிட்டு இருக்கப்போ பின்னாடி அவங்க கண்ணாடி கொண்டு இருந்து எஸ்கேப் ஆகி போன ஒன்று அந்த இலையை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருது. அந்த இலை சாம்பல் எடுத்து பெட்டிக்குள்ள வச்சுட்டு கிளம்பிடுறான். வெளியே கிளம்பி வரப்போ அடுத்த நாள் நைட் அங்க நடக்க போற எக்ஸிபிஷனுக்கு எல்லாம் செட் பண்ணி ரெடியா இருக்கு. அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு போலாமேன்னு உள்ள போறான். அந்த எக்ஸிபிஷனோட பேரு சூப்பர் ஸ்டேஷன், அதாவது மூடநம்பிக்கை. உள்ள போனா பழங்கால மம்மி சிலைகள், பல கலாச்சாரங்கள்ல இருக்கிற பொருட்கள், அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது வச்சிருக்காங்க.
ஒவ்வொன்றா இவ பார்த்துட்டு போயிட்டே இருக்கப்போ திடீர்னு அந்த ரூம்ல ஏதோ ஒரு சத்தம் கேட்கு. லைட்டா டர்றான இவ சுத்தி முத்தி பார்க்க அந்த சத்தம் இன்னும் அதிகமா கேட்க ஆரம்பிக்கு. பதறி அடிச்சு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடா. அப்ப ஏதோ ஒன்று அவள் ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி அவளுக்கு தெரியுது. பயந்து போன நம்ம ஹீரோயினை ஓடி போய் டாய்லெட்டுக்குள்ள போய் கதவை புட்டிடுறான். அப்போ அங்க மெயின் கதவை திறந்துக்கிட்டு ஏதோ உள்ள வர மாதிரி தெரியுது. மெல்ல இவ கதவை இடையில உள்ள ஓட்டை வழியா எட்டி பார்த்தா அங்க கிளீனிங் வேலை பார்க்குற லேடி ஒருத்தங்க ஆஸ்பமா மருந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த சத்தத்தை பார்த்து தான் இவ பயந்துட்டா. அப்படியே சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காமிக்கங்க. அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்காக 2 போலீஸ் கான்ஸ்டபிள்களை இந்த மியூசியம் பில்டிங் ஃபுல்லா தேட சொல்லி அனுப்பி விட்டுருக்கான். பேஸ்மெண்ட் ஈஸ்மெண்ட்னு எல்லா சந்து பந்தெல்லாம் பொந்து தேடிட்டு இருக்காங்க. அப்படி அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ ஒரு இடத்துல தேடிக்கிட்டு இருக்கப்போ கீழே இரத்தக்கரை இருக்கிறத பாக்குறாங்க. அதே நேரத்துல மேல் ஃப்ளோர்ல நம்ம டிடெக்டிவ் நின்றுட்டு இருக்கு. அப்ப அங்க வந்து எஸ்ஐ சார் நேத்து ஹைபோதலமஸ்னு ஏதோ கேட்டிருந்தீங்களே, அதை பத்தி செக் பண்ணேன். அந்த சரக்கு கப்பல்ல இறந்து கிடந்த பிணங்கள் யாரோட மூலையிலுமே ஹைபோதலமஸ் இல்லை. அது மட்டும் எப்படியோ காணாம போயிருக்கு. ஆக அந்த கப்பல் கொலைகளுக்கும் இந்த கொலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னு இவருக்கு நிரூபணம் ஆயிருது. சீனை கட் பண்ணி காமிச்சா ஏதோ அண்டர் கிரவுண்ட் டனல்ல ஒரு பெரிய ஜந்து மிருகம் படுத்து கிடக்கிறத காமிக்கிறாங்க. அது விரட்டுன்னு பக்கத்துல உள்ள மாடிப்படிக்குள்ள பூந்து ஏறி போகுது. இங்க நம்ம ஹீரோயினும் அன்னைக்கு நடக்க போற எக்ஸிபிஷன்ல இவ பண்ண போற பிரசன்டேஷன் ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க வந்து டிடெக்டிவ் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு சொல்றாரு. எப்ப நீங்க கேள்வி கேட்டது போதும், நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அந்த சயின்டிஸ்ட் ஜானி எதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கிறத மட்டும் எனக்கு தெரியணும்னு சொல்ல அதை எங்க மியூசியம் ஓனர் உங்களுக்கு தெளிவா சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அந்த வீல் சார் தாத்தாட்ட கொண்டு வந்து விட்டுருதான். கடைசியா அவர்கிட்ட எப்ப பேசுனீங்கன்னு கேட்டா அவர் பேசி பல மாசம் ஆயிட்டு. ஆனா ஜானி அனுப்பிவிட்டு அந்த செலவு வந்துச்சு, அதை பத்தி ஆராய்ச்சி பண்றேங்க. அதுல அப்படி என்ன இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு கேட்டா, உலகத்துல உள்ள உயிரினங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆச்சு. அதுதான் நமக்கு தெரிஞ்ச சயின்ஸ். ஆனா சில உயிரினங்கள் மட்டும் டக்குன்னு எவால்வ் ஆச்சு. அந்த மாதிரி டக்குன்னு எவால்வான உயிரினங்கள் எல்லாம் ரொம்ப காலம் வாழல. அதை பத்தி தான் ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்ல, நீங்க சொல்ற அந்த எஃபெக்டுக்கும் ஹியூமன் பிரெயின்ல உள்ள ஹைபோதலமஸ்க்கும் எதுவும் கனெக்ஷன் இருக்குமான்னு அவன் கேட்கான். இது ஹைபோதலமஸ் அப்படின்னு இவங்க ஷாக்கா ஃப்ரீயா விடுங்க, சும்மா தான் கேட்டேன்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் போயிடுறான். அப்ப கீழே அண்டர் கிரவுண்ட்ல அந்த 2 போலீஸ் கான்ஸ்டபிள் டார்ச் லைட் வச்சு அப்படியே தேடி போயிட்டே இருக்க, திடீர்னு இருட்டுக்குள்ள இருந்து எவனோ ஒருத்தன் ஒரு பெரிய கோடாரியை தூக்கிட்டு தாக்க வராங்க. அதை பார்த்த ஒரு கான்ஸ்டபிள் சட்டுன்னு துப்பாக்கியால் அவனை சுட்டு கொண்டது. உடனே சத்தம் கேட்டு எல்லா போலீஸும் அங்கே கீழே போயிடுறாங்க. அங்கே போய் இறந்தவனை பற்றி விசாரிச்சு பார்த்தனா அவன் ஏற்கனவே 2-3 கொலைகளை தேடப்பட்டு வரும் குற்றவாளி. கரெக்டாக நேரம் சீனியர் இன்ஸ்பெக்டர் அங்கே வராரு. வந்த உடனே டிடெக்டிவோட கங்க்ராச்சுலேஷன்ஸ், கொலையாளியை பிடிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்ல, இவன் தான் கொலையாளியான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படிங்காரு. அதை கேட்ட சில்கிற என்னையா நீரு, இங்கே பாருங்க இம்மான் தண்ணி கோடாரியை தூக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கான், இவன் கொலை பண்ணலன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்க, சார் இறந்து போன செக்யூரிட்டி மூளையில் உள்ள ஹைபோதலமஸ் காணும். அதே மாதிரி அந்த பகாமாஸ் கப்பலில் உள்ள பெண்களுக்கும் ஹைபோதலமஸ் காணும். இவன் பகாமாஸ்ல இருந்து வந்து அந்த கப்பலில் உள்ளவங்க எல்லாம் கொண்டுட்டு திரும்ப மியூசியத்துக்கு எப்படியோ வந்து கரெக்டாக செக்யூரிட்டி கார்டை கொண்டு சொல்றீங்களா, இது என்னால் நம்ப முடியல அப்படிங்காரு. எனக்கு பகாமஸ் சிகாமஸ் பற்றிலாம் தெரியாதுப்பா, இங்கே நடந்த கொலைக்கான குற்றவாளி இவன் தான். கேஸ் முடிச்சுட்டு இன்னைக்கு நைட் நடக்க போற எக்ஸிபிஷனுக்கு கிரீன் சிக்னல்ல கொடு அப்படின்னு ஆர்டர் கொடுக்காரு. உங்களுக்கு தான் இந்த ஃபோன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கையில் கொடுக்கான். யாருன்னு பார்த்தா அந்த பக்கம் இந்த ஊரோட மேயர் பேசுறாரு. கொலாலியா கண்டுபிடிச்சதுக்கு ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ் தம்பி, இன்னைக்கு நைட் நடக்க போற எக்ஸிபிஷன்ல உங்களை பார்க்குறேன், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சுறாரு. இப்போ வேற வழியே இல்லை, எக்ஸிபிஷன் நடந்ததான் ஆகணும். இங்கே நம்ம டாக்டர் கிரீனே மறுபடியும் போய் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அந்த இலை சாம்பல் வச்சிருந்தாங்களே அந்த பெட்டிக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்கு. சட்டுன்னு அதுக்குள்ள இருந்து ஒரு ராட்சச வண்டி இவங்களை நோக்கி பறந்து வருது. உடனே அங்க இருந்த டிக்ஷனரியை தூக்கி அது மேல சப்புன்னு ஒரு அடி, வண்டு நெஞ்சிருது. அதோட ரத்தம் வித்தியாசமா பச்சை கலர்ல இருக்கு. உடனே அந்த ரத்தத்தோட சாம்பல் எடுத்து இவங்க பரிசோதிச்சு பார்க்காங்க. அதோட டென் 33% வேற ஏதோ ஒரு சயின்டிஃபிக் நேமோட மேட்ச் ஆகுதுன்னு காட்டுது. அது பாலைவனத்தில் காணப்படுற ஒரு வகை பள்ளி. பள்ளியோட டிஎன் எப்படி இந்த வண்டோட டிஎன் கூட சந்திச்சுன்னு குழம்பிறான். அன்னைக்கு சாயங்காலம் ஆயிருது. அந்த பெரிய எக்ஸிபிஷனுக்கு எல்லாருமே அங்கே போறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் மட்டும் அவள் லேப்ல உட்காந்து இன்னும் ரீசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கா. எக்ஸிபிஷனுக்கு அந்த பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது. அதே நேரத்தில் கீழே பேஸ்மெண்ட்டில் நம்ம டிடெக்டிவ் அந்த மோப்ப நாய்களை கூட்டிட்டு வந்து கூட 2-3 போலீஸ்காரங்களோட பேஸ்மெண்ட் தேட ஆரம்பிக்கும். மேலே நம்ம ஹீரோயின் உடாந்து வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துக்கு அந்த மியூசியத்தோட ஓனர் வராரு. என்னமா எல்லாரும் கீழே இருக்காங்க, நீ தனியா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்க. சார் இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அடிச்ச கொன்னாலே அந்த வண்டை காமிக்கா. அதை பார்த்து இந்த ஆள் மறந்துறாரு. இந்த மாதிரி ஒரு வண்டை இவர் வாழ்க்கையில பார்த்தது கிடையாது. அப்பதான் அவ சொல்றா, இது அவங்க வளர்த்துட்டு இருக்கிற சாதாரண வண்டு தானே, கிரேட்ல வந்துச்சே அந்த இலையை தின்னனால இந்த வண்டி இப்படி மாறிட்டுங்க, அது எப்படிமா இருக்கும் அப்படின்னு இவர் சொல்ல, அந்த இலையில இருக்கிற அந்த சிவப்பு முட்டைகளை ஆராய்ச்சி பண்ணி அதுல வந்து ரிசல்ட்டை காமிக்கா. அதுல அநேக விதமான ஹார்மோன்கள் இருக்கு. அவ்வளவு பெரிய பயாலஜிஸ்டான அவரே இது மாதிரி ஒன்று பார்த்தது கிடையாது. அப்ப கீழே பேஸ்மெண்ட்டை காமிக்காங்க. அந்த மோப்ப நாய்கள் எதையோ மோப்பம் பிடிச்சி போல இருக்க வேகமா ஓடுகள். உடனே இந்த போலீஸ்காரங்களும் ஓடு அப்படிதான் சொல்லிட்டு பின்னாடி ஓடி போவார். இங்க மேல நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அந்த ஓனரை ஓடாந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றா, ஒருவேளை ஜானி அனுப்புனது நம்ம பேக்கிங் லீவ்ஸ் நினைச்சிட்டு இருக்கிற அந்த இலைகளை தான் அவன் அனுப்பி விட்டுருப்பானுங்க. அந்த கொலைகளுக்கும் இந்த இலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமான்னு தோணுது. அதனால உடனடியாக அவங்க அந்த டிடெக்டிவை கண்டுபிடிச்சு பேசலாம்னு பார்க்காங்க. இதே நேரத்தில் மேயர் அந்த எக்ஸிபிஷனுக்கு வந்துறாரு. அதை பார்த்து அந்த மியூசியத்தோட செக்யூரிட்டி ஹெட் பார்க்கின்சன் மேயர் வந்துட்டாரு. அநேகமாக மியூசியத்தில் உள்ள எல்லாரும் வந்திருப்பாங்க. உடனே எல்லா விங்ஸையும் ஷட் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்க கண்ட்ரோல் ரூம்ல உட்காந்துருக்கிறவங்க அந்த சென்ட்ரல் எக்ஸிபிஷன் நடக்கிற ஏரியாவை தவிர மற்ற எல்லா ஏரியாவோட கதவையும் போட்டிடுறாங்க. அதுல வந்து நம்ம ஹீரோயினும் வீல் சார் தாத்தாவும் ஆபரேஷன் விங்குக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு வேற வழி இல்லை, பேஸ்மெண்ட் வழியா போனால் மட்டும்தான் மெயின் ஹாலுக்கு போக முடியும்.
கீழே பேஸ்மெண்ட்லயோ அந்த நாய்கள் ஏதோ மோப்பம் பிடிச்சு ஓடிட்டு இருந்துச்சு. அது நேரா கீழ உள்ள ஒரு டனலுக்கு கூட்டிட்டு போயிருது. அது பார்த்தோன்னா அந்த ஊரோட அண்டர் கிரவுண்ட் ட்ரெனேஜ் டனல். நாய் பாட்டுக்கு அவங்கள இழுத்துட்டு ஓட, இவங்களும் பின்னாடியே ஓடுறாங்க. அப்போ நாய்கள் அவங்கள ஒரு இருட்டான சுரங்கத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டிடுது. அதுக்குள்ள இருந்து பயங்கரமான கப்பலிக்கு. ஸோ அதை பார்த்த நம்ம போலீஸ் டீமே அதுக்குள்ள போக பயப்படுறாங்க. அப்போ அந்த நாய்கள் கையில உள்ள சங்கிலியை அத்துக்கிட்டு அந்த இருட்டுக்குள்ள ஓடி போகுதுகள். போன அடுத்த 2-3 செகண்ட்லயே ஒரு நாயோட உடம்பு 2 துண்டா பிளவுபட்டு இங்க பறந்து வந்து விழுது. அரண்டு போன ஒரு போலீஸ் ஷாட் கன் வச்சு இருட்டுக்குள்ள மாட்டுத்தனமா சொல்றாங்க. இதை பார்த்த டைடெக்டிவே அங்கிருந்த 2 கான்ஸ்டபிள் உடனே மேல அனுப்பி எக்ஸிபிஷன் க்ளோஸ் பண்ணி எல்லா மக்களையும் வெளியே போக சொல்லுன்னு அனுப்பி விடுறான். டிடெக்டிவ் கூட இருந்து அந்த நாய் போலீஸோ 2 நாயில ஒரு நாயை செத்துட்டு இன்னொரு நாயாவது காப்பாற்றணும்னு எழுட்டுக்குள்ள ஓடிற அந்த மிச்சம் இருந்தது இன்னொரு நாய் கண்டுபிடிச்சிறாரு. அது பயந்து போய் ஒரு முக்கில் தன்னை தனியாக உடாந்துருக்கு. பயப்படாத கண்ணா நான் தான் வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க சட்டுன்னு ஒரு பெரிய ஜந்து வந்து அவர் அட்டாக் பண்ணிடுது. இங்கே மேலே எக்ஸிபிஷனே ஸ்டார்ட் ஆயிருது. மேயர் வந்து ஸ்பீச் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த எக்ஸிபிஷன் ஸ்டேஜுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மேயர் ஸ்பீச்சை கேட்டு மக்கள் எல்லாம் கைத்தட்டிக்கிட்டு இருக்காங்க. கீழே டிடெக்டிவ் அந்த நாய் போலீஸ் காணுவேன்னு தேடி போயிட்டு இருக்கப்போ அங்கே ஒரு பயங்கரமாக கப்பலிக்கிற இடத்துக்கு வந்து நிற்காரு. டார்ச்சை சுற்றி முத்தி அடிச்சு பார்த்தா ஒரே மனித தலைகளும் எலும்பு கூடுகளுமா கிடக்கு. இவர் பதறி போய் நெஞ்செல்லாம் படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிருது. அதே நேரத்தில் மேலே ஸ்பீச்சை முடிச்சுட்டு ரிப்பனை கட் பண்ண எல்லா மக்களும் உள்ள போய் அந்த எக்ஸிபிஷன் பார்க்க ஆரம்பிக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேஜாக பார்த்துட்டு போனவங்க இருடியா பகாமாஸ்ல இருந்து வந்திருந்த அந்த கொத்தகா ஜந்துவோட சிலையை பார்க்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே வந்து அந்த 2 போலீஸ் கான்ஸ்டபிள்களும் நேராக நம்ம மியூசியம் டைரக்டர்கிட்ட போயிட்டு மேடம் மன்னிச்சிருங்க, உடனே இங்கே உள்ள எல்லாரும் வெளியே போகணும் அப்படிங்கிறாங்க. அதை கேட்டவங்க ஏலே உங்களுக்கு என்ன கீழே இருக்கு பிடிச்சிச்சா, எக்ஸிபிஷனே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போது அங்கே பார்வையாளராக வந்திருந்த ஒரு லேடி மேலே சொட்டு சட்டா ரத்த விழுது. என்ன இது அப்படிங்கிற மேலே பார்த்தா மேலே இருந்து ஒரு பணம் பொந்துன்னு கீழே விழுது. அலறி போன மக்கள் அங்கேருந்து தெரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் அங்கேருந்து அறக்க பறக்க ஓடுறப்போ திடீர்னு அந்த ஏரியாவில் உள்ள எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் எல்லாம் ஷட் டவுன் ஆக ஆரம்பிக்கும். என்ன நடக்குன்னு அந்த கண்ட்ரோல் ரூமில் உள்ளவங்களுக்கே புரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு முக்கியமான டோரை க்ளோஸ் ஆக கடைசியாக அந்த மியூசியத்தோட மெயின் டோரே க்ளோஸ் ஆக போகுது. அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு மக்கள் வெளியே போயிடுறாங்க. ஆனால் நம்ம மேயர் அந்த பணக்கார பெலிஸ்டல் குடும்பம் எல்லாரும் உள்ள மாட்டிக்கிறாங்க. லைட் ஹெட் எல்லாம் ஆஃப் ஆகி அந்த பில்டிங்கே ஃபுல் ஷட் டவுன் ஆயிருக்கு. அப்போ அந்த கண்ட்ரோல் ரூமில் இந்த 2 பேரும் பில்டிங் திரும்ப பவரை கொண்டு வர பவர் ரூமுக்கு போகலாம்னு முடிவு பண்ணுறாங்க. அது அவங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு மேல்தம் ஆப்போசிட் டைரக்ஷனில் கிடக்கு. அதனால அந்த 2 பேரில் ஒருத்தன் கண்ட்ரோல் ரூமில் இருக்கிறதாவும் இன்னொருத்தன் மட்டும் போய் பார்க்குறதாவும் முடிவு பண்ணி கிளம்புறான். அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்கிற வயர் எலக்ட்ரிக் பேனல் எல்லாம் கோரமாக உடஞ்சும் கிழிஞ்சும் கிடக்கு. இதை யார் பண்ணியிருப்பான்னு தெரியலையே அப்படின்னு அரண்டு போய் திரும்ப கண்ட்ரோல் ரூமுக்கு வரான். அங்கே மெயின் ஹாலில் இருந்து செக்யூரிட்டி கட் பார்க்கின்ஸனும் கண்ட்ரோல் ரூமில் உடந்துட்டு என்னடே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வாக்கி தாக்கி எல்லாம் கத்திக்கிட்டே இருக்கான். ஆனால் இவனோட பார்ட்னரோ அதை கேட்டுக்கிட்டு ஒன்றும் சொல்லாமல் உடாந்துருக்கான். என்னெல்லாம் ஒன்றும் சொல்லாமல் உடாந்துருக்குன்னு தோலை பிடிச்சாட்டுனா அவன் தலை மட்டும் தனியாக கீழே விரண்டு ஓடுது. அலறி போன அவன் ஆணு கத்த திடீர்னு மேலே இருந்து அவன் மேலே ஏதோ பாயுது. அவனும் சொல்லி முடிஞ்சிடான். கீழே மெயின் டோர் பக்கத்தில் அவனோட வாக்கி டாக்கிக்கு நம்ம டிடெக்டிவ் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு பக்கத்தில் மேலே இருக்காரான்னு கேட்கவும் மேரிட்ட கொடுக்காரு. தம்பி டிடெக்டிவ் நீ சொல்ல போகிறத யோசிச்சு சொல்லு இல்லைனா அப்படிங்க. சார் நீங்கள் நாளைக்கு நான் வேலையவே விட்டு தூக்கினாலும் பரவாயில்ல, ஆனால் இப்போதைக்கு வாயையும் சுவையும் மூடிக்கிட்டு நாளைக்கு என்ன சொல்கிறேங்கிறத கேளுங்க அப்படிங்க. ஸ்டன்னான நேரம் சரி சொல்லு அப்படிங்கிறாரு. அங்கே இருக்கிற எஸ்ஐ நான் சார்ஜில் போடுறேன், அவன் சொல்கிறத சொல்ல மாறாமல் நீங்கள் இப்போ கேட்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் எல்லாம் இன்னைக்கு நைட் தாண்ட மாட்டீங்க அப்படின்ட்டு திரும்ப அந்த ஐட்டை கொடுத்து இவங்க எல்லாரையும் எமர்ஜென்சி எஸ்கேப் மாடி வழியாக கீழே கூட்டிகிட்டு போய் பேஸ்மெண்ட் வழியாக நேராக போனால் அங்கே ஒரு டனல் வரும். அந்த டனலுக்குள்ளே திரும்பி பார்க்காம போயிட்டே இருங்க. இந்த பில்டிங்கை விட்டு வெளியே போயிடலாம். எந்த வித சத்தமும் போடாமல் அமைதியாக குரூப்பாக போங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இந்த செக்யூரிட்டி கடுபார்க்கின்ஸனோ என்னாலலாம் கண்ட டனலுக்குள்ளே போயிட்டு இருக்க முடியாது, நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்றத. கடுப்பான எஸ்ஐ சரி வருவாங்க வாங்க, இங்கே இருக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு இவங்க பாதுகாப்புக்காக ஒரு கான்ஸ்டபிளை போட்டுட்டு மிச்சம் எல்லாரையும் அந்த படி வழியாக கீழே கூட்டிட்டு போகிறான். கீழே நம்ம டைரக்டிவாக அந்த நாயை கூப்பிட்டுக்கிட்டு மெல்ல வந்துகிட்டே இருக்க அங்கே ஒரு கதவை யாரோ திறக்கிற மாதிரி இருக்குது. வெளியே ஏதாவது வந்தால் இலக்கிடலாம்னு துப்பாக்கியை இவன் ரெடியாக வச்சுக்கிட்டு இருக்கு. கதாவை திறந்து வர்றது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினும் அந்த வீல்சார் தாத்தாவாவும் இவனை பார்த்த உடனே ஒன்னதையா தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல பின்னாடி பயங்கரமாக சத்தங்களுக்கு திரும்பி பார்த்தா ஒரு பெரிய ஜந்து இவங்க நோக்கி ஓடி வருது. அலறப்போன இவங்க அங்கேருந்து இரும்பு கதவை போட்டுறாங்க. ஆனால் அந்த இரும்பு கதவையும் மாங்குன்னு அடிக்குது அந்த ஜந்து. அதை அடிச்சடியில் அதுக்கு காயம்பட்டு அந்த கதவுக்கு கீழே வழியாக ரத்தம் வருது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சத்தம் நின்றுது. அரண்டு போய் உடக்கார்ந்தல நம்ம வீல்சர் தாத்தாவோ அந்த ஜானி பையனை இலவத்தை அனுப்பி வச்சான்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல அது எவ்வளோ பெரிய மரப்பட்டி அப்படின்னு டிடெக்டிவ் கேட்காரு. இந்த ஜந்துவை எல்லாம் உள்ள ஊடார அளவுக்கு பெரிய மரப்பட்டி கிடையாது, ஆனால் அந்த பெட்டிக்குள்ள சில இலைகள் இருந்துச்சு. அந்த இலைகளை பரிசோதிச்சு பார்த்ததுல அனிமல் ஹார்மோன்ஸாக நிரம்பி இருந்தது. ஆனால் அந்த ஹார்மோன்கள் எல்லாமே மனித மூளையோட ஹைப்பதலமஸ்ல இருந்து மட்டும்தான் சுரக்க முடியும் அப்படின்னு சொல்ல அந்த பெட்டிக்குள்ள இருந்து ஏதாவது பள்ளிகிள்ளி வந்து அந்த இலையை சாப்பிட்டு இவ்வளோ பெருசாக உருமாறிட்டா அப்படின்னு யோசிக்காங்க. அதை கேட்ட உடனே நம்ம வீல்சார் தாத்தா ஏதோ ஒரு சின்ன உயிரினம் திடீர்னு பயங்கரமாக உருமாறி மியூட்டேட் ஆகி எவால்வ் ஆகுது. அந்த கோத்தகா சிலைன்னு ஒன்று இருக்க அது சாதாரண சிலை மட்டும் கிடையாது, உண்மையிலேயே அப்படி ஒரு உயிர் இருந்திருக்கு அப்படிங்கிறாரு. அந்த ஊர் ஆதிவாசிகள் இந்த மூலிகையை ஏதோ ஒரு மிருகத்துக்கு அவங்க கொடுத்துருப்பாங்க. அது அபரீதமாக வளர்ந்து அவங்களையும் அவங்களோட எதிரிகளையும் அது உயிர் வாழ்றதுக்கு தேவையான ஹார்மோனுக்காக அடிச்சு கொண்டிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஹார்மோன்கள் இல்லாமல் அது செத்து போயிருக்கும். அதே மாதிரி இந்த ஜந்துவும் கண்டிப்பாக செத்து போவாங்க. ஆனால் அதுவா அடித்து எல்லாரையும் கொண்டு சாப்பிட்டு செத்து போகிற அளவுக்கு இவங்களுக்கு டைம் கிடையாது. இதை நம்ம சீக்கிரமாக எப்படி கொள்றதுன்னு கேட்குறான். அதுக்கு இதோட இரத்தத்தை பரிசோதிச்சு பார்க்கணும்னு நம்ம ஹீரோயின் சொல்ல அந்த ரத்த சாம்பலை கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க. இவங்க எந்த வழியாக வந்தாங்களோ அதே வழியாக திரும்ப லேவுக்கு போக முடியும். ஆனால் நம்ம வீல்சார் தாத்தா என்னாலலாம் அவ்வளோ தூரம் வர முடியாது, நான் இங்கேயே இருக்கேன்,
நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு டிடெக்டிவையும் ஹீரோயினையும் அனுப்பி விடுறாரு. இவளும் போய் அந்த இடத்த சாம்பிளை எடுத்து அவ டெஸ்ட் பண்ற அந்த மிஷினுக்குள்ள போடுறா. அந்த மிஷின் டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. அதே நேரத்தில் அங்க மெயின் ஹால்ல இந்த பார்க்கின்சன், பெல்லிசடைல் ஃபேமிலி இவங்க எல்லாரும் உடந்திருக்க மியூசியத்துக்கு வெளியே போலீஸ்காரங்க கேஸ் கட்டிங் மிஷின் எடுத்துட்டு வந்து கதவை வெட்ட ஆரம்பிக்காங்க. ஆனா அப்போ திடீர்னு எதிர்பாராத விதமா மேல இருந்து பாஞ்சு வந்த ஜந்து இந்த பார்க்கின்சனோட மண்டையை கடிச்சு சாப்பிடுது. அழற போன மத்த எல்லாரும் அங்கிருந்து ஓட பார்க்க அது ஒவ்வொருத்தரையா வேட்டையாடி சாப்பிடுது. இங்க லேப்ல நம்ம ஹீரோயினோட டெஸ்ட்டுக்கு ரிசல்ட் வந்துருது. அந்த பிளட் சாம்பிள் எந்த மிருகத்தோட பிளட் கூட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தா ஏகப்பட்ட மிருகங்கள் பிளட் கூட மேட்ச் ஆகுதுன்னு காமிக்கு. ஒவ்வொரு மிருகத்திட்ட 2% 10% மேட்ச் ஆகுது. அப்போ முன்னாடி ஒரு பள்ளி கூட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தாலே அதே மாதிரி இந்த சாம்பிள் 40% அந்த பள்ளிக்குள்ள மேட்ச் ஆகுது. ஆக இந்த ஜந்து எந்த மிருகமா இருந்தாலும் அந்த இலையை சாப்பிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் உருமாற ஆரம்பிச்சிருக்குன்னு புரிஞ்சிருது. அப்படியே ஒவ்வொரு மிருகமா அவ பார்த்துக்கிட்டு வர அங்க மெயின் ஹால்ல பெல்லிசடல் ஃபேமிலி எல்லாத்தையும் அது கழுசடை ஆக்கி விட்டுட்டு அப்போ போலீஸ்காரங்க ஹெலிகாப்டர் மூலமா வந்து மியூசியத்தோட மேல இருந்து கண்ணாடியை உடைச்சிட்டு கீழே இறங்குறாங்க. ஆளா உள்ள இறங்கின ஒருத்தனை அந்த மிருகம் 2 துண்டா வெட்டி போட்டுருது. அதை பார்த்து ரெண்டாவது இறங்கிட்டு இருந்தவன் அலறி போய் இல்ல என்ன மேல தூக்குங்கன்னு அலறான். அதை பார்த்து அந்த ஜந்து அப்படியே செவுத்து மேலே ஏறி அவனை சாப்பிட வருது. மேல இருந்த போலீஸ்காரங்களும் இவன் அலறதை பார்த்து கடகடன்னு மேல தூக்குறாங்க. ஆனா அவனை இருளியா மேல தூக்குறப்ப பார்த்தா பாதி உடம்பு தான் வெளியே வந்து விழுது, மிச்ச உடம்பே காணும். அவங்களை கதம் பண்ணிட்டு இந்த ஜந்து நேரம் நம்ம வீல் சார் தாத்தா உடந்திருந்தாரே அந்த இடத்துக்கு போயிருது. அவருக்கும் அங்க சங்க ஊதிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோயினும் அந்த பிளட் சாம்பிள் என்னென்ன அனிமல் கூட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கப்போ மனித இனம் கூட 33% மேட்ச் ஆகுதுன்னு காமிக்கு. இந்த டேட்டா படி பார்த்தோம்னா இந்த ஜந்து முத ஒரு மனுஷனா இருந்தா உருமாடி இருக்குன்னு காமிக்கு. மிஷினேஷன் எதுவும் கோலர் ஆயிட்டான்னு சொல்லிட்டு இவ செக் பண்ணிட்டு இருக்கப்போ நம்ம டைடெக்டிவ்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்து நம்ம எஸ்ஐ அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட் வழியா அவங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான்னு எப்படி போகணும்னு கேட்கான். அது மட்டும் இல்ல, அந்த ஜந்துக்கு நாங்க இருக்கிற இடம் தெரியுதுன்னு நினைக்கிறேன், எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல நீ நிக்காம போயிட்டே இரு, நான் வந்து அந்த ஜந்துவை எப்படியாவது திசை திருப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் பண்ண வச்சுறாரு. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட வந்து அந்த ஜந்துவை எப்படி கொல்லலாம் அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி வேகமா எவால்வ் ஆகிற ஜந்துக்களால அதிக வெப்பத்தையோ இல்ல அதிக குளரையோ தாங்க முடியாது, நம்ம இந்த ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் வச்சு அதை குளர வச்சு சாவடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ட்ரெட் ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் தூக்கி தோல்ல வைக்க இவங்க 2 பேரும் நேரா அந்த வீல் சார் தாத்தா இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அவர் சிதலமா கிடக்காரு. இதுக்கு மேல இந்த ஜந்துவை விடக்கூடாதுன்னு இவங்களும் அந்த டனலுக்குள்ள இறங்குறாங்க. ஏற்கனவே அந்த டனலுக்குள்ள நம்ம மேரெல்லாம் கூப்பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்களே, அங்க ஒரு இடத்துல அவங்க போய் ஸ்டக் ஆயிடுறாங்க. அங்க நெஞ்ச அளவுக்கு தண்ணி இருக்கு. ஆனா இதை தாண்டி போனாதான் வெளியே போக முடியும்னு தெரிஞ்சவங்க அது வெளியே இறங்கி போயிட்டே இருக்கு. பின்னாடி ஒரு கான்ஸ்டேபிள் வந்துகிட்டே இருக்கான். சடார்னு தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ அவனை இழுத்துருது. உடனே அந்த இடமே ரத்தமாயிருது. அதை பார்த்த மற்றவங்க எல்லாம் கூச்சல் போட்டுட்டு முன்னாடி ஓட ஆரம்பிச்சுறாங்க. அப்போ முன்னாடி போயிட்டு இருந்த எஸ்ஐ டார்சியன் துப்பாக்கி எடுத்துட்டு பின்னாடி வந்து பார்க்கான். அந்த கான்ஸ்டபிளை கொண்டு ஜந்து வந்த பாதையில நீந்தி போற மாதிரி தெரியுது. உடனே அவர் யாரும் பயப்படாதீங்க, அந்த ஜந்து போயிட்டு நான் உங்களை வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு முன்னேற்றி கொண்டு போயிட்டே இருக்கான். இந்த ஜந்து ஏன் திடீர்னு திரும்ப போச்சுன்னா, நம்ம டிடெக்டிவும் ஹீரோயினும் இந்த டனலுக்குள்ள வந்தாங்களே வரப்போ அந்த இலையை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த இலையோட ஸ்மெல்ல வந்து பார்த்த உடனே இந்த ஜந்து அவங்களை நோக்கி ஓடுது. அங்க நம்ம டிடெக்டிவும் ஹீரோயினும் அதே மாதிரி நெஞ்சளவு தண்ணியில நடந்துகிட்டே இருக்க அந்த ஜந்து திடீர்னு டிடெக்டிவ் பின்னாடி எந்திக்கி பயந்து போன அவர் சட்டுன்னு திரும்பி அது வாயில துப்பாக்கியில சுட நம்ம ஹீரோயின் ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் ஆன் பண்ணி அது மேல அடிக்க ஆரம்பிச்சிடறா. அது உடனே தண்ணிக்குள்ள முங்கி அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுது. உடனே இவங்களும் தப்பிக்கிறதுக்காக வந்த வழியில திரும்ப ஓடுறாங்க. அப்ப அவங்க திரும்பவும் நம்ம ஹீரோயின் லேபுக்கே வந்துறாங்க. ஆனா நம்ம டிடெக்டிவ் அதை விட்டு வெளியே வர மாட்டேக்கா, ஏனியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அந்த ஜந்தை இதுக்கு மேல யாரையும் கொல்லக்கூடாது, அதை நம்ம நிப்பாட்டி ஆகணும், அதை நான் பாத்துக்கிறேன், நீ தப்பிச்சு போன்னு சொல்லிட்டு ஹீரோயினை லேபுக்குள்ள தள்ளி விட்டு இவர் அந்த டனலோட கதவை புட்டிடுறாரு. என்னையா இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இவ ஓடி வந்து அவ கம்ப்யூட்டர் வாக்கா. அந்த பிளட் சாம்பிளோட ரிசல்ட் யாரு கூட மேட்ச் ஆகுதுன்னு வந்துருது. யாருன்னு பார்த்தா நம்ம சயின்டிஸ்ட் ஜானி. அட பாவி ஜானி, நீ தான் இப்படி ஜந்துவா மாறட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து ஓடி வர. திடீர்னு ஜானி ஜந்து அங்க மேல உள்ள கண்ணாடி உடைச்சிக்கிட்டு உள்ள தாவறான். ஆத்தி இவன் இங்க வந்துட்டானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அறக்க பறக்க தப்பிச்சு ஓடுறா. அந்த ஜே அவள் பின்னாடியே துரத்துது. ஓடுனவன் நேரம் அங்க இருக்கிற ஸ்டோரேஜ் ரூம்குள்ள போயிடுறா. செல்ஃப் ஃபுல்லா ஏகப்பட்ட ஜந்துக்குள்ள வச்சு எரிசலாயத்துல முக்கி வச்சிருந்தாங்களே, அந்த இடத்துக்குள்ள வரவும் அங்க இருந்த பாட்டில் எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டு உடச்சிக்கிட்டே போறா. இந்த ஜந்துவும் அவளை கொல்றதுக்காக அங்க உள்ள கதவுகள் எல்லாம் உடைச்சிட்டு வேகமா ஸ்டோரேஜ் ஏரியா நோக்கி வர பிறகு ஒரு கெமிக்கல் பாட்டில கையில எடுத்து வச்சிருக்கா. அதுக்குள்ளேயே அந்த ஜந்து அங்க வந்துருது. வந்து அவ முன்னாடி நின்று நாக்க நீட்டி 2 நக்கு நக்குது. அவ அலறி போய் அப்படியே உடாந்துருக்க. அது நாக்க உள்ள இழுக்கவும் போய் சாவு அப்படின்னு கையில வச்சிருந்த கெமிக்கல் பாட்டில அந்த எரிச்சராய ஃப்ளோர்ல தூக்கி வீச கீழே விழுந்து உடஞ்சு டம்னு அது வெடிச்சு தீ பிடிச்சிருது. அந்த ஜந்துவும் தீப்பிடிச்ச ஏரியா இவங்க இருந்து தப்பிச்சு ஓடுறா. நெருப்பு பிடிச்ச மணிக்கு அதை அவ துரத்திக்கிட்டு வருது. அப்போ ஹீரோயின் நேரா ஓடி போய் அந்த சூப்பு பண்ற தொட்டிக்குள்ள விழிஞ்சுக்கிறா. அந்த லேப்ல இருந்து ஏகப்பட்ட கெமிக்கல் ஒன்னா வெடிச்சு சிதற அந்த வெடிப்பட இம்பாக்ட்ல இந்த ஜந்துவும் சில்லியா சிதறி போயிருது. இந்த பக்கம் நம்ம எஸ்ஐ அந்த மியூசியம் டைரக்டர் மேயர் எல்லாத்தையும் பாதுகாப்பா வெளியே கூட்டிட்டு வந்துறான். கரெக்டா அதே நேரத்துல போலீஸ் டீமும் முன்னாடி இருந்த அந்த கதவை கேஸ் கட்டிங் மிஷினால வெட்டி உள்ள வந்துறாங்க. உள்ள வந்து பார்த்தா அந்த இடமே தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஜந்துவோட சிதறன பாகங்கள் அங்க இங்கே கிடக்கு. அப்போ அந்த சூப்பர் டேங்குக்குள்ள இருந்து யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கிட்ட திறந்து பார்த்த நம்ம ஹீரோயின் உயிரோட இருக்கா. ஆக மொத்தம் இல்லையா சாத்தானே, சாதாயத்தை வச்சு எரிச்சு கொண்டுட்டாங்க. மேயரும் உயிரோட பொழைச்சிட்டாரு. இன்னைக்கு பார்த்து இந்த படம் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல இந்த சயின்டிஸ்ட் ஜானி எப்படி இந்த ஜந்துவா மாறலாம் அப்படிங்கறத தெரிஞ்சவங்க அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.